Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் டயலாக்ல என்ன மாதிரி ஒரு EzCash அக்கவுண்ட சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்றன்ற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் டயலாக்ல என்ன மாதிரி EzCash அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நான் கனனால் அந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தது. பட் இன்றைக்கு தான் அந்த வீடியோ இந்த சேனலில் நான் போடுறேன். ஸோ என்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணுற விஷயத்தை வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோடய ஃபோனில் டயல் பேடை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, டயல் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நான் டைப் பண்ணுறேன். #111# சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணுறேன் என்னோட டயலாக் சிம்முக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் டு EzCash சர்வீஸ், ப்ளீஸ் செலக்ட் யோர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இங்கிலீஷை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் சென்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸில் போட்டிருக்கு EzCash சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருக்கு. அதோட நோ மந்த்லி சார்ஜஸ். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் நம்பர் 1 கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இப்போ 1 கொடுத்துட்டு சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் திரும்ப 1 கொடுத்துட்டு சென்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ண வேணும். ஸோ 1 கொடுத்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் பர்பஸ் ஆஃப் ஓப்பனிங் த அக்கௌண்ட். என்ன பர்பஸுக்காக நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் 3வது நம்பரை கொடுக்குறேன். என்ன சொன்னால் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு தான் நான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ 3 கொடுத்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கான உங்களோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்னன்னு சொல்லி இதில் கொடுங்க. நான் இதில் 1 கொடுத்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக என்டர் எனி 4 டிஜிட் பின், ரிமெம்பர் இட் ஆல்வேஸ். அதாவது நீங்கள் 4 டிஜிட் பின் கொடுக்க வேணும், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய மாதிரியான. அதோட நீங்கள் கொடுக்குற இந்த பின்னை எந்த பர்சனுக்கு ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு நம்பரை கொடுக்குறேன், அதாவது 4 டிஜிட்டில் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நம்பரை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் சென்ட் பட்டன் இருக்குது, திரும்ப அதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப பாருங்கள் ப்ளீஸ் ரீஎன்டர் டு கன்ஃபார்ம் யோர் பின். நீங்கள் கொடுத்த அதே பின் நம்பரை திரும்ப கொடுங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஓகே, பின் நம்பரை கொடுத்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதோட இதுக்கு லிமிட்டட் 10,000, அதாவது நீங்கள் 10,000 ரூபா வரைக்கும் இதில் டெபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட வித்ட்ரோவல் இந்த 10,000க்குள்ளே நீங்கள் மேக் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் இதுக்கு மேலே நீங்கள் கேஷ் இதில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்க போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு பவர் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டயலாக் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், அதாவது அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது நம்ம பேசிக்காக EzCash அக்கௌண்ட்டை என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுறன்றது தான் விஷயமே. ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கு என்ன மாதிரி ஒரு EzCash அக்கௌண்ட் டயலாக்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணுற விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.